தேவடியா அது உன்னை சொல்லி தவறலடி. மன்னனா இருந்தவன் மதுமதி முதல் தவறு. திருமண வயதில மகளிருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு இரண்டாவது தவறு. ஏண்டா நல்ல குடும்பத்திலே வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமல் பாதல சிறை வைத்தல் மூன்றாவது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டான். அரசன் நன்று கொன்றால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும். நீ மட்டும் எத்தனை காலம் இங்கு இருக்க போகிறாய்? அது உன்னை சொல்லி தவறு. பாம்புக்கு பல்லிலே விஷம், தேருக்கு கொடுக்கல விஷம், இந்த தேவடியாளுக்கு உடல் முழுவதும் விஷம். நல்லதான் குக்கலை விடுத்து கூண்டிலை அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி வீசினால் ஐயோ குக்குலன்னா நாய் உன்னை நாயின்றாரு. நாய் சரியான நாய். தென்னந்திரி குழந்தையா இருந்தபோது உன் அன்னை உன்னை விட்டு விருந்து விட்டான். அம்மா பாலூட்டி சீராட்டி ஆளாக்கி இந்த மண்டியை மணியாக்கி வாழ்ந்தாரு. என் உடனே கொள்ளும் யாரு? நான் தான். மன்னனா இருந்தவனுக்கு மதமானத்தை கொடுத்து ஜவுளியால் திருமணத்தை முடித்து வைத்தான். கொல்ல பின்னின்றே முடித்து விட்டான். இப்போ நான் உன்னை கொன்று விடு. ஆனால் அந்த இடத்திலே பிறந்தவன் நான் அல்ல. நான் மகாபாரத்திலே மகாவீர பீஷ்மன். தந்தைக்காகவே இல்லத்தை துறந்தான். சந்திரமன்னனுக்கு பரிமள கண்ணி என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தான். அன்று தேவரெல்லாம் பூமாறி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர என்று உரைத்தார்கள். சந்திரமன்னன் பார்த்தான். தந்தைக்காக இன்பத்தை துறந்த மகனே, நீ நினைத்தால் உன் ஆவிவாம் என வைத்தான். அந்த இடத்திலே பிறந்தவன். இதுவரை தர்மம் அழிந்ததாக சரித்திரமில்லை, அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. வெல்லும், அதர்மம் கொல்லும், அதர்மம் கொல்லும். நீ நாள் நினைச்சது நிறைவேறிச்சு. நாட்டு மகாராணி ஆயிட்டு சொத்து மொத்தம் வந்துச்சு. சரி நான் என்ன செய்யணும்? அந்த தளபதியை மட்டும் கூட்டிட்டு வந்து அவன் எங்கேயும் போக மாட்டான். கேணியார் உட்காந்துருப்பான். யாரா கூடுவாங்கன்னு நான் கூட்டினு வரேன். சரி நான் இவ்வளவு வேலை செய்யல. ஒரு 4 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போறேன். எவ்வளவு அக்கௌண்ட் இல்ல 4 லட்சம் ரூபாய் கூகுள் பிள்ளைல அனுப்பு. என்னடா பண்ண 4 லட்சம்? நம்ம பேசுறேன். அந்த மன்னருக்கு சரக்கு ஊத்துனானு படுக்கு போட்டுனானு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டானே சொத்து எழுதி கொடுத்துனானு கொலை பண்ணது கூட வந்து நான் இவ்வளவு வச்சிருக்கேன். நன்றி கடுப்பையா, நன்றி கடுப்பையா. ஏன் நேத்து கூட 4 போண்டா 2 வாரம் வாங்கி தரல? போண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போவாங்க போ. ஓ 4 லட்சம் போடு. 4 லட்சம் போட முடியாது. தேவடியா போறியா? டாபரே. ஏய் டாபரே என்ன நம்பர் டாபரே? ஏய் என்ன தேவடியா? அடிடா. அடிடானா. டேய் ஆறு பேர்ல தார் காசற மூஞ்சி அம்மா சமாஜான உடுக்கடிச்சு மூஞ்சி மெயின் ரோட்ல தேஞ்சு போன மூஞ்சி சின்ன மூஞ்சி கேப் போடுங்கற பாரு நான் கேப் 4 லட்சம் வாங்குங்க. கேப்ல ஃபில் பண்றீங்களா? கேப்ல இஸ் போட்டு அடிக்குறாங்க. உனக்கு 4 லட்சம். அடி சாரி தேவடியா. ஆரம்பத்துல கூட இருந்த நான் இவ்வளவு வேலை செஞ்சேன். என்ன 4 லட்சம் தர மாட்டாளா? என் மூஞ்சி 6 ரூபாய் தாரி காத்துற மூஞ்சி ஆயா. இனியில நான் தெரிஞ்சிட்டேன். நான் ஜெயில ஒருத்தங்க அவனை காப்பாத்திட்டு போறேன். ஆவர்தான் செய்யாத தவறுக்காக தண்டனை உனக்கு காப்பாத்தாம வந்தேன். மாமா சண்டை அடிச்சு தெரிஞ்சிட்டாரு. எங்க போயிட்டான். அது மட்டும் கிடையாது, மன்ன உயிரோடு இல்ல. அந்த தேவடியை கொலை பண்ணிட்டான். அது உன்னை கொலை பண்ண வந்துக்கிறான். அது உன்னை காப்பாற்ற வந்தேன். நீ போயிட்டு நேரம் சொல்ல கூப்பிட வந்துரு. எனக்கு கொலை பண்ணியா அந்த சேர்ந்துக்கிறான். காப்பாத்து போயிரு. சிறையில் அடைத்து விட்டார்கள். உடைய முத்தாரத்தை நான் தான் களவாடினேன் என்று உடைய தந்தையை சிறையில் அடைத்து விட்டார்கள். தந்தையை சிறையில் அடைத்து விட்டார்கள். ஆமா ஆமா. ஆனால் இப்போது உயிரோடு உடைய தந்தையை உடைய சிறியை தான் கொண்டு விட்டார்களா? என்னை காதலித்த ஒரே ஒரு காரணத்தினால் இப்படி வாடி வழங்கி கொண்டிருக்கிறார். ரோசா பூ சின்ன ரோசா பூ
நாட்டை அடைந்தேன். ஒரு பகுதியாக மணிபுரி நாட்டை அடைந்தேன். மணிபுரி நாட்டு மன்னர் என் பேச்சு திறமையை கண்டு முப்படை தளபதி ஆள வந்தான் என்று பட்டத்தை கொடுத்து ஆசைப்பட்டேன். இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று பல திட்டங்களை கேட்டேன். நான் நினைத்தால் போல் அனைத்திலும் தேர்ந்தெடுத்தேன். கிழக்கு மன்னோ ஒரு மைத்துடன் என்று மாறாமல் முப்படை தளபதி ஆள வந்தானே மார்மீது எட்டி உதைத்தார். பாம்புக்கு பல்லில் விஷம், தேனுக்கு கொடிக்கல் விஷம், முப்படை தளபதி ஆள வந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பதை தெரியாமல் உன்னுடைய லீலையை என்னிடமே கட்டிவிட்டார். அரண்மனையில் சாருமதி வந்துக் கொள்வார். என் அமைக்காவலை காணவில்லையே. உன்னை பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக. என்ன பண்ண நீ மச்சான் ஒரு மாமா இன்னைக்கு அச்சுக்கு நாளைக்கு ஒன்னா குடிக்க என்ன பண்ற? சரி விடு, உங்க மாமா உயிரோடு இல்ல செத்துட்டாரு. ஆமா, ஈரம் இருக்கவரை இலைகள் உதிர்வதல்ல, என் சாருமதி இருக்கவரை என் நம்பிக்கை. சாரு உன்னை நாட்டு கூட்டணும் சொன்னா பார்த்தாயா? அங்க வந்து என்ன பண்ணுவான்? இந்த நாட்டுக்கு மன்னனாக போ. நீ சொல்லுங்கிற அவன் என்ன சொல்லுங்கிறான்? இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராணி. அவன் என்ன பண்ணான்? கத்தி தூக்கின்னு சுத்தி வந்துக்கிறான். அவன் என்ன வேலை செஞ்சான்? எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். நீ போய் அவனை போட்டாலடா உனக்கு 25 லட்சம் தரேன்னு எனக்கு சொன்னான். நான் மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். நான் மாட்டேன்னு சொன்னா வேற என்ன அமைச்சிருப்பேன், உன்னை போட்டு எடுத்துருப்பாங்க. அதுக்குதான் நானே வந்தேன். சூப்பரா குடும்பத்தை உண்மையிலே சொல்றாங்க, சொன்னாங்க சத்தியமா சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை என் வார்த்தை நம்பிக்கல. ஒன்னு அவர் கேட்டுப்பார் சொல்லப்பா. பாத்தியா, குழந்தையும் தெய்வம் ஒண்ணு, அறியாத வாயிலும் பொண்ணு. உண்மையாக ஆமா சொன்ன நண்பனே உரைத்து விட்டா. அவன் உரைத்த பிறகு நம்பித்தான சிரிக்கு நான் காலாளன வேலையை கிடத்தால் செய்யக்கூடியவன். அவளுக்கு ஆணவன் தலைக்கறுத்தது. இதுக்கு ஏதாவது உபாயம் வைக்க போன உடனே முட்டை சந்தோஷமா இருக்குதான் நடிப்பான். நீ அவகிட்ட சந்தோஷமா இருக்குதான் நடி. நேர வருஷம் நான் பின்னாடி குடிக்கிறேன், நீ ஒரே குத்து. அற்புதம். மறக்க மனம் இருந்தால் மறந்திருப்பேன். அது இருப்பது ஒரு மனம். உன்னை மறக்க முடியுமா? புறப்படு, சாருமதியை சந்திப்போம். யமனு தேடி நான் யமனு தேடி உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக வருவதேன். குடிக்கிறதுலாம் கிடையாது. சாவு போறேன். எப்படியா சாவு போறேன்? சாரு பார்த்தாயா? இந்த நாளுக்காரத்தான் காத்து சரியில்லை முடியுதுல்ல. மணிமுடி சுட்டுக் கொண்ட மணிமுடி நாட்டை ஆள பிறந்த சிங்கங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம். இப்போது போய் கோவிந்தா போடுகிறாய். நாங்க சாமி தூக்கு சொல்லிட்டா கோவிந்தா போடுறாங்க. அது நான் இந்த ஆளவன் தான் நகரவளம் வரும்போது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்கிறார். கோவிந்தா ரோகரா நாராயணசாமி கோவிந்தாமி பார்த்தாயா? அவனுக்கும் இருக்கிறது. நீங்க நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தீங்க. சாருமதி, சாருமதி, உன்னை பார்க்கும்போது என் மனமானது எப்படி தெரியும்? கடைசி கடைசி உன்னை பார்க்கும்போது என் மனமானது எப்படி தெரியும்? அம்மா கண்ணே கனியமுதோ தேனத்திலே மோகத்து திட்ட தெங்கனே ஆடாத மன்னவரே கெடுக்காத தெங்கனே மற்றாத பொய்யே இடுலா வயலே இசைவாடு கீழே உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தை. ஐயோ, என்ன வர்ணிக்கிறேன்னா சும்மா கிடையாது. ஆமா, 4 பம்பை ஏற்றி செலவுவோம். அப்பதான் அம்மா வெண்ணிச்சு இட்டுன்னு வர முடியும். கொஞ்சம் அமைதியா தான் இருக்கல. லாஸ்ட் தானே கொஞ்சம் அமைதியா தான். சாருமதி, வானத்தை விட்டு விண்மீன்கள் பிரிந்தாலும் பிரியலாம், கடலை விட்டு அலைகள் பிரிந்தாலும் பிரியலாம், இந்த மண்ணை விட்டு நீர் பிரிந்தாலும் பிரியலாம், இந்த ஆளவந்தாரை விட்டு. சாருமதி, என்ன திடீர்னு போன வாசனை அடிக்குதே? எங்க அடப்பா, இங்கதான் அடிக்குது ஏதோ ஒண்ணு. சாருமதி, ஏன் வச்சானே பாத்தீங்களா?